தமிழகத்துல இந்தியாவிலேயே மிக குறைந்த போலீஸ் ரேஷியோ இருக்கு. அதுக்கும் நான் டேட்டா தரேன். எப்போ பார்த்தாலும் பொய், எவ்வளவுதான் ஃபேக்ட் செக் பண்றது? என்ன கதைன்னா, இந்த ஃபயர் மீடியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு விவாத நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதுல திமுக, அதிமுக, பாஜக, நாத்தாக்கான்னு எல்லா கட்சியுமே கலந்துட்டு இருக்காங்க. அதுல தாவேகாவும் கலந்துட்டு இருந்தாங்க. அப்போ தாவேகாவோட பேச்சாளரான ஆனந்த் ஜித்து ஒரு பெரிய உருட்டா ஒண்ணு உருட்டி இருக்காரு. என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை போலீஸுக்கும் மக்களுக்கும் இடையிலான விகிதம் இந்திய சராசரியை விட குறைவா இருக்குதான். அது மட்டும் இல்ல, இந்தியால இருக்கிற மத்த ஸ்டேட்ஸை விடையும் தமிழ்நாடு குறைவா தான் இருக்குதாமா. கையில எந்த டேட்டாவும் இல்லாம பச்சையா ஒரு பொய்ய சொல்லிருக்காரு. போலீஸ் டு பாப்புலேஷன் ரேஷியோ விகிதம் அப்படின்னா என்னன்னா, எத்தனை மக்களுக்கு ஒரு போலீஸ் வேலையில இருக்காங்க அப்படின்ற வகையிலயோ இல்ல 1 லட்சம் மக்களுக்கு எத்தனை போலீஸ் வேலையில இருக்காங்க அப்படின்ற வகையிலயோ கணக்கிடப்படுது. இதுல போலீஸ் டு பாப்புலேஷன் ரேஷியோ குறைவா இருந்தா அந்த மாநிலம் நல்ல நிலையில இருக்குது அப்படின்றதுதான் பொருள். இது புரியாம போலீஸ் டு பாப்புலேஷன் குறைவா இருந்தா அது மோசமான நிலைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆனந்த் வந்து ஒரு பொய்ய பரப்பிட்டு இருக்காரு. இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் 2025 ஆவணத்துல ஸ்டேட் வைஸா போலீஸ் டு பாப்புலேஷன் ரேஷியோவோட விவரங்கள் கொடுத்திருந்ததா பார்த்தோம். அதன்படி ஜனவரி 2023 நிலவரப்படி இந்தியாவின் தேசிய சராசரியா 843 மக்களுக்கு ஒரு போலீஸ் அப்படின்ற நிலை இருக்கு. அதன்படி தமிழ்நாட்டுல 710 மக்களுக்கு ஒரு போலீஸ் வேலையில இருக்காங்க. இது தேசிய சராசரியை விட குறைவு. முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த விகிதம் எந்த அளவுக்கு குறைவா இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த மாநிலம் நல்ல நிலையில இருக்கு அப்படின்றதுதான் பொருள். இந்த வகையில தெலுங்கானா, கேரளா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தமிழ்நாட்டை விட பின்தங்கியே தான் இருக்கு. அடுத்து பஞ்சாப் மாநிலத்துல 504 பேருக்கு ஒரு போலீஸ் என்ற விகிதத்துல இருக்கு. இந்த வகையில பஞ்சாப் இந்தியாவிலேயே முன்னோடியான மாநிலமா இருக்கு. அதே போல் பீகார் மாநிலத்துல 1522 பேருக்கு ஒரு போலீஸ் மட்டும் தான் இருக்காங்க. இது மிகவும் பின்தங்கிய நிலை. இதனால காவல்துறையினருக்கு பணிச்சுமை அதிகமா இருக்கும். ஏன், வழக்குகளை விசாரிக்க கூட இங்க போதுமான போலீஸ் இருக்க மாட்டாங்க. சரி, 1 லட்சம் மக்களுக்கு எத்தனை போலீஸ் இருக்காங்க அப்படிங்கறது தேடினோம். அப்போ 2023 நிலவரப்படி தமிழ்நாட்டுல 1 லட்சம் மக்களுக்கு 159 போலீஸ் இருக்காங்க. இதுலயும் பஞ்சாப் மாநிலம் முன்னோடியா தான் இருக்குது. பஞ்சாப்ல 1 லட்சம் மக்களுக்கு 241 போலீஸ் இருக்காங்க. ஆனா பீகார்ல 1 லட்சம் மக்களுக்கு 81 போலீஸ் மட்டுமே தான் இருக்காங்க. இதுல மேற்கு வங்கம், ஒடிசா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் தமிழ்நாடை விட பின்தங்கியே தான் இருக்கு. இதுல இருந்தே தமிழ்நாட்டோட போலீஸ் டு பாப்புலேஷன் ரேஷியோ நல்ல நிலைமையில தான் இருக்குது. மேலும் இந்த விகிதத்துல பீகார் தான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. ஆனா இது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு ஒரு டிபேட் ஷோல உட்கார்ந்துட்டு பொய்ய பரப்பிட்டு இருக்காரு டிவி கேவை சேர்ந்த ஆனந்த் ஜித். கொஞ்சம் மாத்திக்கோங்க ப்ரோ, நல்லா இருக்கும்.